السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل الله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் சிறப்பு மிகு ஜும்ஆவுடைய இந்த தினத்திலே மகத்துவம் வாய்ந்த ஜும்ஆ தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றிட வேண்டும். ஜும்ஆ உரையை செவிமடுத்து இஸ்லாமிய விழிப்புணர்வையும் ஈமானிய புத்துணர்வையும் பெற வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு அல்லாஹுடைய திரு பள்ளியை நோக்கி நாம் அனைவரும் வருகை புரிந்திருக்கும் இந்த சமயத்திலே ஜும்ஆவுடைய முன்னுரையில் நான் உங்களிடத்திலே வாசித்து காட்டிய அருள்மறை குர்ஆனுடைய அந்த திரு வசனம் என்பது குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் அல் பக்ராவிலே இடம்பெறுகின்ற 152வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த திரு வசனத்தின் வாயிலாக மகத்தான நற்போதனையை நமக்கு செய்கின்றான். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்குரூனி, எனவே என்னை நீங்கள் அனைவரும் நினைவு கூறுங்கள். அத்குருக்கும், நான் உங்களை நினைவு கூறுவேன். வஷ்குரூலி, எனக்கு நன்றி செலுத்துங்கள். வலா தக்ஃபுரூனி, எனக்கு நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள். மகத்தான போதனை, மகத்தான நற்போதனை அடங்கிய இந்த வசனத்தின் வாயிலா அல்லாஹ் 3 கட்டளையை நம்மை நோக்கி பிறப்பிக்கின்றார். ஒன்னு என்ன? என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறந்து விடாதீர்கள். என்னுடைய நினைவு எந்நேரத்திலும் எல்லா பொழுதுகளிலும் உங்களிடத்துல இருக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் என்னை நினைவு கூறுவீர்கள், எனக்கு நன்றி செலுத்துவீர்கள், என்னை மறக்காமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்ப அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னா அதனுடைய அர்த்தம் புரியுது. அல்லாஹ் படைத்தவன், பரிபாலிப்பவன், ரப்புல் ஆலமீன், அவனை நாம் அனைவரும் நினைவு கூற வேண்டும், அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவனுக்கு நாம் நன்றி மறந்து விடக் கூடாது. இது நமக்கு புரியுது. அவன் நான் உங்களை நினைவு கூறுவேன் அப்படிங்கிறான, அதனுடைய அர்த்தம் என்ன? அப்ப நான் உங்களை நினைவு கூறுவேன் என்றால் நீங்க என்னை கடவுளா நினைங்க, நானும் உங்களை கடவுளா நினைச்சிருவேன் அப்படின்னு அர்த்தமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ், நஊது பில்லாஹ், அந்த மாதிரி அர்த்தம் வராது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க யார், உங்க நிலை என்ன, உங்க சிறப்பு என்ன, உங்களுடைய தகுதி என்ன, உங்க மதிப்பு என்னங்கிறது உங்களுக்கே நினைவுபடுத்துவேன். அப்படி நான் யார், என்னை படைத்தவன் யார், நான் என்னுடைய நிலை என்ன, என் சிறப்பு என்ன, என்னுடைய அந்தஸ்து என்ன என்பதையெல்லாம் நான் என்னுடைய நினைவிலே இருக்கிற சமயத்துலதான் அல்லாஹ்வை நான் நினைவு கூறுவேன். நான் யார், எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்திருக்கிறான், எவ்வளவு கண்ணியத்தோடு நான் நடக்க வேண்டும், இந்த எண்ணம் என்னிடத்துல இருந்தாதான் சுதாரிப்பு இருக்கும். என்னிடத்துல இந்த எண்ணம் என்னிடத்துல இருந்தால்தான் நான் நல்லவனாகவே தொடருவேன். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், எனக்கு நன்றி செலுத்துங்க. நீங்க யாருங்கிறது உங்க நினைவுல நான் வைத்துக் கொண்டே இருப்பேன். அப்ப மனிதனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய சிறப்பை, அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மதிப்பை அவன் மறக்கிற காரணத்தினால்தான் தாழ்ந்த காரியங்கள் எல்லாம் அவன் செஞ்சிடறான், அநியாயமான காரியங்களை செய்து விழுகின்றான். ஆக இழிந்த நிலைக்கு அவன் ஏன் போறானா, அவன் யாருங்கிறது அவனுக்கே தெரியாம போகுது. பல சமயங்கள்ல மனுஷன் மிருகமா ஏன் மாறுறான், ஏன் ஆடு மாடா மாறி விடுகின்றான், ஏன் தாழ்ந்த கேரக்டர் அவனிடத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று சொன்னா அவன் யாருங்கிற தன்னுடைய சிறப்பை அவன் மறக்கிற காரணத்தினால்தான்.
அல்லாஹ் தான் சொல்றான், உன்னை படைத்தவன் நான், என்னை நீ நினைவு கூர். உன் நிலை என்னங்கிறத உனக்கே சொல்லி உன்னை எப்பவும் நான் விழிப்போடு வைத்திருப்பேன். எவ்வளவு மகத்தான விஷயம்! எத்தனை முறை இதையெல்லாம் நாம் வாசித்திருப்போம். இதனுடைய உள்ளர்த்தத்தை இந்த விதமாக நாம புரிந்தோமா என்பதுதான் கேள்வி. ஆக நம்மை நாம் சுதாரிப்போடு நாம் முன்னெடுக்க வேண்டும். அதற்கு நாம யாருங்கிறது நம்மை பற்றியான அறிவு நமக்கு வர வேண்டும். நாம யார், எப்படிப்பட்ட குடும்பம், அதே விதமா எப்படிப்பட்ட சமுதாயம், இதெல்லாம் நம்முடைய நினைவுல இருக்க வேண்டும். யாராக இருக்கட்டும்ங்க, அல்லாஹ் எல்லோருக்கும் சிறப்பை கொடுத்திருக்கின்றான். இந்த உலகத்துல அந்த மாதிரி நம்ம பார்க்கலாம். எந்த படிப்பறிவும் இருக்காது, எந்த பெரிய அளவிற்கு மேதையா இருக்க மாட்டார், சிந்தனை இருக்காது, பெரிய அனுபவம் இருக்காது, டீ கடையில தான் டீ போடக்கூடியவராக இருப்பார். ஆனால் அவர் போடுற அந்த டீ உடைய பக்குவம் இருக்கிறத மனிதர்களை சொக்க வைக்கும், அவரை நாடி செல்ல வைக்கும், அவருடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும், எங்கெங்க மாஸ்டரை காணோம் என்று தேடக்கூடிய அடிப்படையில். ஆக ஒரு உதாரணத்தை உங்களிடத்துல நான் சொல்லி இருக்கின்றேன். எப்படி இன்றைக்கு உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தோற்றத்தினுடைய மாறுபாடை கொடுத்திருக்கிறான். எல்லாரும் நம்ம மனிதர்கள் தான், நம்ம எல்லோருக்கும் முகம் இருக்கிறது, 2 கண்ணு தான், 1 மூக்கு தான், 1 வாய் தான், 2 கை தான், 2 கால் தான். ஆனால் நம்முடைய தோற்றங்கள், ஒரே பெற்றோர்களுக்கு பிறந்த 10 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேரையும் வேறுபட்டு அறியக்கூடிய அடிப்படையிலே, வேறுபடுத்தி அறியக்கூடிய அடிப்படையில அல்லாஹ் தோற்றங்களை எப்படி கொடுத்திருக்கிறானோ அல்லாஹ் எல்லாருக்கும் சிறப்பை கொடுத்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அந்த சிறப்புகள்லயே மகத்தானது வாழ்வியல்ல நம்மை நாம மேம்படுத்துறோம் பாருங்க, கேரக்டர்ல சிறந்தவர்களா நாம விளங்குறோமே, அதுதான் மகத்தானது. அப்படிப்பட்ட அந்த சிறப்பை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்று சொன்னா அல்லாஹ்வை நினைக்கணும். அல்லாஹ்வை நினைச்சா அந்த நினைப்பை அல்லாஹ் போடுவான். இதற்குரிய இன்னொரு ஆதாரத்தை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். குர்ஆனுடைய 59வது அத்தியாயம் அல் ஹஷ்ரிலே இடம்பெறக்கூடிய 19வது வசனத்தை வாசியுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து விட்டார்களே அந்த கூட்டத்தாரை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்த ஒரு கூட்டம் இருந்தார்கள், அவங்கள மாதிரி நீங்க ஆயிராதீங்க. அப்படி ஆகிவிட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வை மறந்த காரணத்தினால் அவர்கள் யாருங்கிறது அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடித்து விட்டான். அவங்க யாருங்கிறது அவர்களுக்கு அல்லாஹ் மறக்கடித்து விட்டான். அவர்கள் தங்களுடைய சிறப்பை மறந்து விட்டார்கள். இழிந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக அவங்க மாறிவிட்டார்கள். ஏமாறுனாங்க, அல்லாஹ்வை அவர்கள் மறந்த காரணத்தினால். யார் அல்லாஹ்வை மறப்பார்களோ அவர்கள் தங்களை மறந்து பாவம் செய்யக்கூடியவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். ஆக அல்லாஹ்வை நாம் நினைவு கூற வேண்டும். அப்பதான் அல்லாஹ் நாம் யாருங்கிறது நம்மை சுதாரிப்போடு இருக்கக்கூடிய அடிப்படையில் நம்முடைய மதிப்பை நமக்கே புரிய வைப்பார். அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நன்றி கெட்டவர்களாக ஆகிவிடக் கூடாது. தம்முடைய சிறப்பை மறந்த காரணத்தினால்தான் பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் கோபத்திற்கும் ஆளாகிவிட்டார்கள். போன ஜும்மாவில் நாம் அனைவரும் ஆஷூராவை அடைந்தோம். ஆஷூரா பல பாடங்களை சுமந்து கொண்டதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பாடங்கள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? பனு இஸ்ரவேலர்களை போன்ற நன்றி கெட்டவர்களாக நாம மாறக்கூடாது என்ற ஒரு பெரிய பாடம் அதற்குள்ள இருக்கிறது. ஆஷூராவுடைய தினத்துல என்ன நடந்தது அது யாருக்குங்க தெரியாது. கர்பலா அப்பதானங்க நடந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். கர்பலாவுக்கும் ஆஷூராவுக்கெல்லாம் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆஷூராங்கிற ஏதோ ஒரு தினத்திலே ஹிஜ்ரி 61 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பிற்கு பாத்திரமாக இருந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம். அதில பல பிழைகள் இவர்கள் தரப்பிலும் இருக்கலாம், எதிரிகள் தரப்பிலையும் இருக்கிறது. வரலாறுகள் அது அனைத்தையும் பதிவு செய்து இருக்கிறது. கர்பலாவுக்கும் ஆஷூராவுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆஷூராவுக்கும் பனு இஸ்ரவேலர்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆஷூராவுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆஷூராவுக்கும் ஃபிரௌன் அழிக்கப்பட்டான அந்த வரலாறுக்கு சம்பந்தம் இருக்கிறது. ஆஷூராவுடைய தினம் யௌமுன் அதீம், மகத்தான தினம். அன்றைய தினத்திலேதான் நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூசா வ பனி இஸ்ராயீல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களுடைய கூட்டமாக திகழ்ந்த பனு இஸ்ரவேலர்களையும் அந்த தினத்திலேதான் அல்லாஹ் காப்பாற்றினார்.
எந்த பனு இஸ்ரவேலர்கள்? அல்லாஹ் பெரிய சிறப்புகளை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். குர்ஆன்ல அல்லாஹ் அவர்களை நினைவு கூறுமாறு சொல்றான். யா பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல மக்களே, உذ்குரு நிஅமதி, என்னுடைய நிஅமத்தை நினைவு கூறுங்கள். அல்லதி அன்அம்து அலைக்கும், எந்த நிஅமத்தை அருளை உங்கள் மீது நான் செய்தேனோ அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். வஅன்னி ஃபضلتكم அலல் ஆலமீன், அகிலத்தார் அனைவரை விட உங்களை நான் சிறப்பித்தேனே அதை நீங்கள் நினைவு கூறுங்கள். அகிலத்துல யார் இருக்கிறாங்க? மனிதர்கள் இருக்கிறார்கள், ஜின்கள் இருக்கிறார்கள், வானவர்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ அல்லாஹ்வுடைய படைப்பு. அத்தனை படைப்பை விட உங்களை நான் சிறப்பித்தேனே, தகுதிகளையும் அந்தஸ்துகளையும் உங்களுக்கு நான் கொடுத்தேனே, மறந்து விட்டீர்களே. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலகத் இக்தர்னாஹும் அலா இல்மின் அலல் ஆலமீன், அகிலத்தாரை விட அவர்களை நாம் தேர்வு செய்தோம். பாருங்க, உங்களுக்கு முன்மாதிரின்னு சொல்ற அளவிற்கு அந்தஸ்துகளை பனு இஸ்ரவேலர்களுக்கு நாம கொடுத்தோம் அல்லாஹ் சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்பு என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நினைவு கூறுகிறார்கள். எந்த சிறப்புக்கு நாமெல்லாம் ஆசைப்படுறோமோ அப்படிப்பட்ட அந்த சிறப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டவர்களாக பனு இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். யா கௌம், என்னுடைய அருமை சமுதாயமே, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, உذ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அல்லாஹ் உங்கள் மீது செய்த அந்த அருளை நினைவு கூறுங்கள். இது ஜஅல ஃபீக்கும் அன்பியா வஜஅலக்கும் முலூகா, அல்லாஹ் உங்களிலே நபிமார்களை அனுப்பினான். ஒன்னு ரெண்டு நபி இல்லைங்க, பெரிய பெரிய பல நபிமார்களை அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாம் நபிமார்கள். இவர்கள் அனைவரும் பனு இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள். இது ஜஅல ஃபீக்கும் அன்பியா, அல்லாஹ் உங்களிலே நபிமார்களை ஏற்படுத்தினான். ஒரு பாரம்பரியத்துல தூதர்கள் வர்றாங்கன்னா, மனித இனத்திலேயே சிறந்தவர்கள் நபிமார்கள், மனிதர்களுடைய முன்மாதிரிகள். அப்படிப்பட்ட அந்த முன்மாதிரிகளை உங்களுடைய பாரம்பரியத்துல அல்லாஹ் கொண்டு வந்தானே. வஜஅலக்கும் முலூகன், மன்னர்களை கொடுத்தானே, அரசாட்சியை உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல கொடுத்தானே, மறந்துட்டீங்களே. வஆதாக்கும் மா லம் யூதி அஹதன் மினல் ஆலமீன், அகிலத்திலே யாருக்கும் கொடுக்காத பல தகுதிகளை, சிறப்புகளை, வசதிகளை, வாய்ப்புகளை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான். தன்னையே மறந்தார்கள். தான் யார், தன்னுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, எதையெல்லாம் நாம கடந்து வந்திருக்கிறோம், நம்முடைய வரலாறு என்ன, சரித்திரம் என்ன, மறந்தார்கள். மறந்து அடிமைப்பட்டு விட்டார்கள். எந்த அளவுக்கு கொத்தடிமைகளா போயிட்டாங்க. யாரிடத்தில? ஃபிரௌன் இடத்திலே. ஃபிரௌன், அவனுக்கும் தனி இலக்கணம் இருக்குதுங்க. அல்லாஹ் குர்ஆனிலே ஃபிரௌன் என்ற அந்த வார்த்தையே கூட, அவனுடைய பெயரை கூட 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அல்லாஹ் பயன்படுத்துறான். குர்ஆன்ல நீங்கள் பார்க்கலாம், இன்ன ஃபிரௌன அலா ஃபில் அர்த், அந்த மாதிரி ஃபிரௌனுடைய பெயரே குர்ஆனிலே 60க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்குது. எப்படி? ரொம்ப சிறந்தவங்க, சிறப்பு பெற்றவன், மதிப்புக்குரியவன், ரொம்ப நாணயமானவன், ரொம்ப நீதியானவன், அப்படியா இருக்கிறது? எப்படி இருக்கிறது? வஜஅல்நாஹும் அஇம்மத்தன் யதுஊன இலன் நார், நரகத்தை நோக்கி அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களுடைய தலைவர்களாக அவர்களை நாம் ஆக்கினோம். நரகத்துக்கு எவெல்லாம் போவான்? நல்லவன் போவாங்களா? இல்ல. நரகத்துக்கு போறவர்கள்லாம் அநீதி இழைத்தவர்கள், நரகத்துக்கு போறவர்கள் பாவம் செஞ்சவங்க, கெட்டவங்க, கொடூரர்கள், அவங்க தான் நரகத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட அந்த நரகவாசிகளுடைய தலைவர் ஃபிரௌன் அல்லாஹ் சொல்றான். அப்ப எவ்வளவு கொடூரமானவனாக அவன் இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு கொடியவனாக அவன் இருக்க வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, பனு இஸ்ரவேலர்களே, வஇத் நஜ்ஜைனாக்கும் மின் ஆலி ஃபிரௌன், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரை விட்டு உங்களை நாம் காப்பாற்றினோமே, அதை கொஞ்சம் நினைவு கூறுங்கள். அந்த ஃபிரௌன் என்ன செஞ்சான்? யஸூமூனகும் சூஅல் அஸாப், உங்களுக்கு பெரிய நோவினை தரக்கூடிய தண்டனைகளை கொடுத்தான். யுதப்பிஹூன அப்னாஅக்கும், உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செஞ்சுட்டான். நம்மள ஆடு மாடுகளை அறுக்கிறோம், அவன் எதை அறுத்திருக்கிறான்? பனு இஸ்ரவேலர்கள்ல பிறக்கிற ஆம்பளைங்களை இல்ல, ஆண் குழந்தைகளை கொலை செஞ்சிருக்கிறோம். குழந்தைய கொலை செய்யணும்னா எம்மா பெரிய கொடூர உள்ளத்திற்கு சொந்தக்காரனா அவன் இருக்க வேண்டும். யுதப்பிஹூன அப்னாஅக்கும் வயஸ்தஹயூன நிசாஅக்கும், பெண் குழந்தை பிறந்திருக்குதா?
விட்டு அப்படியே விட, ஆண் துணை இல்லாம இருக்கட்டும். وفي ذلكم بلاء من ربكم عظيم. இறைவன் புறத்தில் இருந்து உங்களுக்கு பெரிய சோதனையாக அது இருந்தது அப்படின்னு அல்லாஹ் சொல்றானா, எம்மா பெரிய கொடூரனாக அந்த ஃபிரௌன் இருந்திருக்க வேண்டும். கொடூரம் தாங்க. எப்படின்னு கேட்கிறீங்களா? ஃபிரௌன் இடத்துல வளர்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர் சேர்ந்தவர்கள். ஆனால் வளர்ந்தது யாரிடத்துல? ஃபிரௌன் இடத்துல. அந்த வரலாறெல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னா குர்ஆனுடைய 28வது அத்தியாயத்தை, சூரத்துல் கஸஸை நீங்கள் வாசித்தாவே போதும். நம்ம எல்லார்ட்டையும் மொபைல் இருக்கிறது, மொபைல்ல கண்டிப்பா குர்ஆன் இருக்கும். அது அப்படியே 28வது சூறாவில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு துவக்கமாக வருகின்ற ஒரு 50-60 வசனங்களை நீங்க வாசித்தீர்கள் என்றாலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வரலாறை சொல்லக்கூடியதை நாம அறிந்து கொள்ளலாம். அப்ப ஃபிரௌன் இடத்துல வளர்ந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப ஃபிரௌன் இடத்துல வளர்றாங்க. ஆனால் பால் குடிக்கிறது யாரிடத்துல? தன்னுடைய சொந்த தாயிடத்துல குடிக்கிறார்கள். இவங்க தான் பெத்தெடுத்தார்கள். இவர் பனு இஸ்ரவேலர் சேர்ந்தவர். அந்த அந்த பெண்மணி என்பவர்கள் அந்த இனத்தை சேர்ந்தவர்கள். அதெல்லாம் அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தாலும் பொம்பளை தான் அவன் ஒன்னும் செய்ய மாட்டானே. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள் தெரியாது. அப்படிப்பட்ட அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பனு இஸ்ரவேலை சேர்ந்த ஒரு சிசு, ஒரு குழந்தை, எதிரிகளாக எதிரியாக கொத்தடிமையாக நடத்தின அந்த கொடூரன் சர்வாதிகாரி ஃபிரௌனுடைய வீட்டிலே வளர்கிறார். அவர்களுடைய ஃபிரௌனுடைய மனைவியின் அன்பையும் பாசத்தையும், ஆசியா அவர்களுடைய அன்பையும் பாசத்தையும் பெறுகிறார்கள். வளர்றாங்க. வளர்ந்தது யாரிடத்துல? ஃபிரௌனுடைய வீட்டுல இருந்தாலும் தாயிடத்தில் அல்லவா தாய்ப்பாலை குடிக்கிறாங்க. தாய்ப்பாலை மட்டுமா ஊட்டி இருப்பாங்க? இல்ல, கூடவே சேர்த்து உணர்வையும் ஊட்டி இருப்பார்கள், சரித்திரத்தையும் சொல்லி இருப்பார்கள். இப்படிப்பட்ட சிறப்பு கொண்ட இந்த சமுதாயம் தன்னை மறந்த காரணத்தினால இன்றைக்கு இவனுடைய கொடுமைகளுக்கு ஆளாகிவிட்டது. சேர்த்தே ஊட்டி விடுறாங்க. அல்லாஹ் அந்த வரலாறை சொல்றான். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம காப்பாற்றினோம். வலம்மா பலகா அஷுத்தஹு, அவர் தம்முடைய அந்த இளமை பருவத்தை அடைந்த, வாலிப பருவத்தை அடைந்த அந்த சமயத்திலே நம்முடைய விளக்கங்களை அவர்களுக்கு கொடுத்தோம். வதகலல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹா, அவர்களுடைய அந்த, அதாவது அந்த நகரவாசிகள், அதாவது அந்த எகிப்தை சேர்ந்தவர்கள் ஒரு நாள் கொஞ்சம் கவனமற்ற அந்த நிலையில இருக்கும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊருக்குள்ள வர்றாங்க. வரும்போது 2 பேருக்கு மத்தியில சண்டை நடக்கிறது. வதகலல் மதீனத அலா ஹீனி கஃப்லத்தின் மின் அஹ்லிஹா ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்ததிலான், 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒருத்தன் ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன், இன்னொருத்தன் பனு இஸ்ரவேலை சேர்ந்தவன். பனு இஸ்ரவேலை சேர்ந்தவன் அடி வாங்கிட்டு இருக்கான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே இந்த பனு இஸ்ரவேல், மூசாவே என்னை இப்படி அடிக்கிறாங்க, காப்பாத்துங்க. இவர் காப்பாத்துவதற்காக போறாங்க. போய் ஒரே குத்து தான். மூசா ஒரு குத்தை விட்டார். அவனுடைய கதை முடிஞ்சு போச்சு. ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் செத்துட்டான். ஒரு குத்து தான். அதற்குள்ள அவனுடைய கதை முடியுதுன்னா இவர்களுடைய பலமும் தெரியுது. அப்படிப்பட்ட அந்த பலம் ஒரே குத்துல வரணும்னா அந்த அளவிற்கு ஊட்டி வளர்க்கப்பட்டு இருந்தால்தான் அந்த உணர்வுகள், அந்த பாடம், படிப்பினை, வரலாறுகள் ஊட்டப்பட்டு இருந்தால்தான் அவன் படுத்துற கொடுமை பத்தாதுன்னு அவன் கூட்டத்தை சேர்ந்த நீங்களுமாடா நம்மளை இன்னும் பாடுபடுத்துறீங்க என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குத்த விட்டாங்க. அந்த குத்துக்குள்ள எவ்வளவு பலம்னா அவன் கதையே முடியுதுன்னா பாருங்களேன். அப்ப அவ்வளவு உடல் வலிமை மிக்கவர்களாக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. இந்த கொலை நடந்த உடனேயே பயந்துட்டு அவர்கள் மதியனுக்கு போயிட்டாங்க. மதியன்ல போய் 8-10 வருஷம் கழிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டு அப்படியே திரும்பி வர்றாங்க. அப்பதான் அவர்கள் தூதராக நியமிக்கப்படுகிறார்கள். இந்த வரலாறை குர்ஆனுடைய 20வது அத்தியாயம், 28வது அத்தியாயம், இன்னும் பல அத்தியாயங்களும் பேசுகிறது. அப்ப திரும்பி வர்ற அந்த சமயத்துலதான் தூரு சீனா மலை, அந்த மலையில ஒரு வெளிச்சத்தை பார்க்கிறாங்க. உடனே அது என்ன அப்படின்றது போய் நெருங்கி போற அந்த சமயத்துலதான் அவர்களுக்கு அசரீரி வருகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக அவர்களிடத்துல பேசுகின்றான். அல்லாஹ் நேரடியாக பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை பெற்றவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் ரொம்ப 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 தகுதிகளால் உயர்ந்தவன்.
அவன் சிறுமைப்பட்டு கிடக்கக்கூடிய மிக பலவீனங்கள் உள்ள படைப்புகள் இடத்துல எல்லாம் பேச மாட்டான். சாதாரண நமக்கே சில தகுதிகள் இருக்கிறது. நம்மோட ஒப்பிடும் போது தகுதி இல்லாத ஒருத்தி வந்து நம்மளை பத்தி கேட்டானா என்ன சொல்லுவோம்? சொல்லியா நம்மளை பத்தி அப்படின்னு. நமக்கே இப்படி இருக்கும்னா சாப்பிட்டு கழிக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு பெருமைனா எல்லா பெருமைகளுக்கும் சொந்தக்காரன் அவன் பேசுவானா? தன்னுடைய அடியார்கள் இடத்துல வஹீன் மூலமாக அல்லாஹ் பேசுவான் நபிமார்கள் இடத்துல. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல டைரக்டா நேரடியா பேசும். இன்னி அனல்லாஹ், நான் தான் அல்லாஹ், லா இலாஹ இல்லா அன, என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, ஃபஅபுதுனி, எனவே மூசாவை என்னையே நீங்கள் வணங்குவீராக என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக அவர்களிடத்தில் பேசுகின்றார். பேசி அவர்களை தூதராக நியமிச்சு அதற்கு அடுத்து அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். இதெல்லாம் கவனமா படிக்கணும். நம்மளாம் இதெல்லாம் வசனங்களை வாசிக்கும் போது என்னன்னா இது ஒன்னோட ஒன்னும் ஏதோ தொடர்பு இல்லாத மாதிரி ஆழமான தொடர்பு, நமக்கு ஆழமான அறிவு இல்லாத காரணத்தினால நம்ம அப்படியே மேம்போக்கலாம். அப்ப தூதராக நியமிக்கின்றான். புனிதமான ஒரு தூய்மையான இடத்துல அவர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் தான் பேசுறாங்கிறது தெரியும். அல்லாஹ் யார்? ரப்புல் ஆலமீன். நான் தான் ரப்புல் ஆலமீன், அகிலங்கள் அனைத்தையும் படைத்தவன். எகிப்தையும் ஃபிரௌனை மட்டுமல்ல, அகிலங்களுடைய இறைவன் நான் தான். உனக்கும் நான் தான் இறைவன், ஃபிரௌனுக்கும் நான் தான் இறைவன். இப்படிப்பட்ட அந்த இறைவன் நேரடியாக பேசுகிறான். பேசும்போது கேட்கிறான் அவர்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய விதமாக, ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலது கரத்தில இருக்கிறது அது என்ன? வலது கரத்துல அவங்க என்ன வச்சிருந்தாங்க? கைத்தடிய வச்சிருந்தாங்க, ஊன்றுகோலை வைத்திருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், ஒமா தில்க பியமீனிக யா மூசா, மூசாவே உம்முடைய வலது கரத்தில இருக்கிறது அது என்ன? அப்ப அல்லாஹ் தெரியாம கேட்கல, அல்லாஹ்வுக்கு தெரியும், மூசாவுக்கு தெரியணும் இல்ல, அதற்காக அல்லாஹ் கேட்கிறான். கேட்ட உடனே அவர்கள் பதில் அளிக்கிறார்கள், இது என்னுடைய கைத்தடி, அத்தவக்கவு அலைஹா, இதை நான் ஊன்றிக் கொள்வேன், வஅஹுஷ்ஷு பிஹா அலா கனமி, என்னுடைய ஆடுகளுக்கு இலை தலைகளை பறித்து போடுவேன், வலிய ஃபீஹா மஆரிபு உக்ரா, இன்னும் பல காரியங்களையும் இந்த கைத்தடியை வச்சு, இந்த குச்சியை வைத்து நான் நிறைவேற்றிக் கொள்வேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் அளிக்கிறார்கள். உடனே அல்லாஹ் என்ன சொல்றான்? ஃபஅல்கிஹா, எனவே அந்த கைத்தடியை இப்ப கீழே போடுங்க. கீழே போடுறாங்க, சீர்ற பாம்பாக மாறுகிறது. சீர்ற பாம்பு மாதிரி இல்ல, பாம்பாகவே மாறுகிறது. சீர்ற பாம்புனா படையும் நடுங்கும். பாம்பென்றால் படையும் நடுங்கும்பாங்க இல்லையா, அது நிஜம்தானே. சீர்ற பாம்பாக அது மாறுகிறது. பார்த்த உடனே ஓடுறாங்க. ஓடாதீங்க, பயப்படாதீங்க, மீண்டும் அதை புடிங்க. சீறி வருது இல்லையா அந்த பாம்பை புடிங்க. புடிச்ச உடனே மீண்டும் பழைய நிலைக்கு மாறும். எம்மா பெரிய அற்புதம்ங்க, லேசுப்பட்ட அற்புதம் இல்ல. அந்த மாதிரி அற்புதம் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இருந்தா உலகத்தையே கட்டி போட்டுடலாம். அப்ப அம்மா பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். வாதகை ஏதக ஃபீ ஜைபிக, உம்முடைய வலது கரத்தை சட்டை பைக்குள்ள விட்டு எடுப்பீராக. எடுத்த உடனே அதில் இருந்து எந்த தீங்கும் இல்லாத வெளிச்சம் வரும். இது எவ்வளவு பெரிய அற்புதம். இந்த மாதிரி ஒண்ணு இந்த காலத்துல இருந்துச்சுன்னா அப்படி கட்டி போட்டுடலாமே. எல்லா செல்வத்தையும் பெற்றவர்களாக உலகத்திலேயே நாம வச்சிருந்தாங்க சட்டங்கிற அந்த நிலைக்கு நாம ஆளாயிரலாமே. அவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான். உடல் வலிமையும் மிக்கவர்கள். ஒரு குத்துலே ஒரு கதை முடியுதுன்னா எவ்வளவு உடல் வலிமை இருக்க வேண்டும். அதே விதமாக இவ்வளவெல்லாம் இந்த அற்புதத்தை கொடுத்து ஒரே கட்டளை தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இத்ஹபு இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா, ஃபிரௌனிடத்திலே செல்வீராக, அவன் வரம்பு மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறான், ஆணவத்தினுடைய உச்சத்தை தொட்டு இருக்கிறான். ஆக ஃபிரௌனிடத்திலே செல்வீராக. ஃபிரௌன் என்ன தெரியாத ஆளா மூசாவுக்கு? ஃபிரௌன் தான் நல்லா தெரியுமே. அவன் வீட்டுல தானங்க வளர்ந்து இருக்கிறாங்க. அவன் பிளஸ் என்ன மைனஸ் என்ன எல்லாமே தெரிஞ்சவங்க தானே. ஆக ஃபிரௌனிடத்தில செல்வீராக என்று சொன்ன உடனேயே நான் தான் அல்லாஹ் பேசுகிறேன் என்று உறுதிப்படுத்தின பிறகு, என்னுடைய தூதராக நீங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள், என்னுடைய உதவி உங்களுக்கு இருக்கிறது, என் பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கிறது, என்னுடைய அற்புதம் உங்களுடைய கையில இருக்கிறது, எல்லாம் கொடுத்து போன உடனேயே இதை போயிட்டேன்னு கிளம்பிட்டேன்னு கிளம்புனாங்களா? இல்ல. கிளம்பாம என்ன சொன்னாங்க? யார்கிட்ட போக சொல்ற? ஃபிரௌன்கியா?
ஃபிரௌன்டியா? இப்ப ஃபிரௌன்ட்ட தானங்க வளர்ந்து இருக்கிறாங்க. அவங்ககிட்ட மைனஸ் இருந்துச்சுன்னா, இப்ப நம்முடைய குழந்தைகளையே உதாரணமா எடுத்துக்கங்களேன். பெற்றோர்களை பத்தி பயம் இருக்கும். ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிக்காத ஒரு காரியம் செய்யணும், செய்ய போறாங்கனாலும், டேய் நீ செய்யறியடா, உங்க அத்தாவுக்கு தெரிஞ்சா, அம்மாவுக்கு தெரிஞ்சா, மாமாவுக்கு தெரிஞ்சா, சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா அப்படின்னு உடனே அத சமாளிச்சிடலாங்க. அவங்க மைனஸ் நமக்கு தெரியும். நம்முடைய மைனஸை பயன்படுத்தி எத்தனை காரியங்களை நம்முடைய குழந்தைகள் சாதித்துக் கொள்கிறார்கள். அப்ப யாழ்ல அவன் கொடூரம் தான் இருந்தாலும் அவங்கிட்ட சில மைனஸ் இருக்கிறது, அதை வச்சு நான் சமாளிச்சிருவேன். சொல்லல, நேரடி அல்லாஹ் பேசுகிறான். அற்புதம் கையில இருக்கிறது. இவ்வளவெல்லாம் இருந்த பிறகும் ஃபிரௌனிடத்துல உடல் வலிமை இருக்கிறது. ஒரு குத்து விட்ட கதை முடியும். அந்த மாதிரி உடல் வலிமை கொண்ட, அறிவு வலிமை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அல்லாஹ் யார்கிட்ட போக சொல்ற? ஃபிரௌன்டியா? அவன் என்னை பொய்ப்பித்து விடுவானே, என்னை கொன்னுருவானே. நீ போட்ட முதல் கட்டளை இன்னி அகாஃபு அன் யுகذிபூன் வயதீகு ஸத்ரி, என் உள்ளமெல்லாம் நடுங்குது யா அல்லாஹ், போக முடியாது. வேணும்னா ஹாரூனை வேணா அனுப்பிக்க, என் சகோதரர் இருக்கிறாரு, ஹாரூனை அனுப்பு, அல்லது ஹாரூனை என்னுடன் சேர்த்து அனுப்பு. அப்ப ஒரு ஃபிரௌன் இடத்துல போறாங்க, 2 நபி போறாங்க. ஒரு ஃபிரௌன் இடத்துல 2 நபி போறாங்கன்னா எம்மா பெரிய கொடூரனாக, சர்வாதிகாரியாக அவன் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த சர்வாதிகாரியாக இருந்த அந்த ஃபிரௌனை விட்டுதான் பனு இஸ்ரவேலர்களை அல்லாஹ் காப்பாத்தி. எவ்வளவு பெரிய நியாமத்துங்க. பனு இஸ்ரவேலர்கள் அப்படியே கடல் கலக்கப்பட்டு அப்படியே காப்பாற்றப்பட்டார்கள். சும்மா மேம்போக்க நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். எந்த ஃபிரௌனை விட்டு அல்லாஹ் காப்பாத்தினா? எந்த ஃபிரௌனை பத்தியான அச்சத்தை, பயத்தை ரப்புல் ஆலமீனிடத்திலேயே அவர்கள் வெளிப்படுத்தினார்களோ அந்த ஃபிரௌனை விட்டு அல்லாஹ் காப்பாத்தினான். எப்படி காப்பாத்தினான்? இருக்கிற ஓரிரு நிமிடங்கள்ல உங்கள்கிட்ட நான் சொல்றேன். அப்படியே அவன் விரட்டிக்கிட்டு வர்றான். பல சம்பவங்கள் நடக்கிறது. குர்ஆனுடைய 7வது சூறாவுல நீங்க பார்க்கலாம், குர்ஆனுடைய 20வது சூறாவுல பார்க்கலாம், குர்ஆனுடைய 28வது சூறாவுல பார்க்கலாம், குர்ஆனுடைய 44வது சூறாவுல பார்க்கலாம். பல வரலாறுகள். அப்ப ஒரு கட்டத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. இவர்கள் மீது கொடுமைகள் அதிகரித்த அந்த சமயத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க கூட்டத்தாரை அழைத்து கொண்டு செல்லுங்கள். கூட்டத்தார் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அதிகாலை நேரம் அவன் ஃபிரௌனும் விரட்டிக்கிட்டு வர்றான். இந்த வரலாறெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்குள்ள உள்ள நுட்பங்கள் அதை நம்ம தெரிஞ்சோமா? அதான் கேள்வி. அப்ப கடல் தடுக்கிறது. அப்ப அந்த சமயத்துல இவனும் ஃபிரௌனுடைய படை இவர்களை சுற்றி வளைத்து விட்டது. அப்போ எல்லாம் பனு இஸ்ரவேலர்கள் சொல்றாங்க, இன்னா லமுத்ரகூன், மூசாவே ஏதோ எகிப்தில் இருந்தாலும் கொஞ்சம் மூச்சு காத்தோட இருந்திருக்கலாம். கடைசியா நம்ம இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு நீங்கள் ஆளாக்கி விட்டீர்களே. முன்னால போன கடல், பின்னால இவன் சும்மா விட மாட்டான். சாவை நீங்கள் வர வைத்து விட்டீர்களே, கண்டம் துண்டமாக வெட்டப்படுவோம் அல்லது கடல்ல முங்கி சாக வேண்டியதுதான். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கல்லா, அப்படியெல்லாம் கிடையாது. இன்னமாய ரப்பி, என்னுடைய இறைவன் என்னுடன் இருக்கிறான், சயஹதீன், அவன் எனக்கு வழியை காட்டுவான். எவ்வளவு பெரிய ஆறுதல். இன்னைக்கு இந்த துன்பம் வந்துருச்சுங்க, அந்த துன்பம் வந்துருச்சுங்க, ஐயோ நம்மை நாமே சுருக்கு மாட்டிக்கிட்டு செத்துற வேண்டியதுதான். ஆனா பனு இஸ்ரவேலர்களை காப்பாத்தினா அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற மாட்டான். பனு இஸ்ரவேலர்கள் பட்ட கஷ்டத்தை விட நம்முடைய நஷ்டம் எல்லாம் பெரியதா? நம்முடைய இழப்பு பெரியதா? சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் காப்பாற்றுறான். எப்படி? உம்முடைய கைத்தடியை கொண்டு கடலிலே அடிப்பீராக. கடலில அடிக்கிறார்கள், கடல் பிளக்கிறது. நீரை பொறுத்த வரைக்கும் சேர்ந்து இருக்கிறது தான் அதனுடைய தன்மையை. இங்க ஒரு உப்பு தண்ணி ஒரு கிளாஸ், நல்ல தண்ணி ஒரு கிளாஸ், ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஒரு மக்களை ஊத்துறீங்கன்னு கேட்டா இதுல உப்பு தண்ணி இதுதான், நல்ல தண்ணியை தான் பிரிக்க முடியாதுங்க. அது அப்படிப்பட்ட ஒன்று இணைந்து இருக்கக்கூடிய அந்த நீர் எந்த சாதனமும் இல்லாமல் விலகி நிற்கிறது. அணைய போட்டு இன்னைக்கு மனுஷன் தடுக்கிறான், அந்த மாதிரி இல்ல, எந்த தடுப்பும் இல்லாமல் விலகி நிற்கிறது. வழிய விட்டது. எப்படி? சேரும் சகதியுமான வழி இல்ல, அப்படியே ஹைவே ரோடு போட்டா எப்படி இருக்கும்? ஓவர் பிளே. அந்த மாதிரி தூய அடிப்படையிலே, காய்ந்த அடிப்படையில வழி விடுகிறது. அதோட கூட சேர்த்து பின்னால ஃபிரௌனுடைய படையை இவங்க பார்த்துட்டாங்க. அல்லாஹ் நிம்மதியை தருகிறான். லா தகாஃபு தரகன் வலா தக்ஷா, நிம்மதியோட போங்க, அவன் உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. என்னுடைய உதவி உங்களுக்கு வந்து விட்டது, அவன் ஒண்ணும் செய்ய முடியாது.
அவன் உங்களை புடிச்சிருவானோ என்ற அச்சம் உங்களுக்கு தேவையில்லை. அப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தன்னுடைய உதவியை கொண்டு காப்பாத்தி கரை சேர்க்கிறான். இவங்க எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிற கரை கடந்து இவங்க நிக்கிறாங்க. இவன் விரட்டிக்கிட்டு வர்றான். இப்படித்தானே போனீங்க, இதே ரூட்ல நான் வர்றேன். அல்லாஹ் என்ன பண்றான், இவன் வந்த உடனேயே அல்லாஹ் விலகிரு என்ற அந்த நீருக்குள்ள அந்த கட்டளையை விலக்கி கொள்கின்றான். நீர் சேர்கிறது. பிறவனுடைய அறிவோடு ஒப்பிடு பார்க்கும் போது நீருக்கு பெரிய அறிவா? 5 அறிவு கூட கிடையாது. தண்ணிக்கு எந்த அறிவுங்க இருக்குது? எந்த அறிவும் கிடையாது. அப்படி அறிவற்ற ஒரு பொருள்ல அகப்பட்டு எனக்கு தான் என் ஆட்சி என் அதிகாரம்னு பேசி மமதை பேசி கொண்டிருந்தானே, நீர்ல மூழ்கி தத்தளிக்கிறான். நேரடியா பனு இஸ்ரவேலர்கள் பார்க்கிறார்கள். எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய நியாமத். அவங்களை கடலை கடக்க செய்ததே பெரிய விஷயம். அதற்கு அடுத்து தன்னுடைய எதிரியை காலமெல்லாம் எவன் துன்புறுத்தினானோ அந்த எதிரி கண்ணுக்கு முன்னால சாவறாங்க, கண்ணுக்கு முன்னால தத்தளிக்கிறான், கண்ணுக்கு முன்னால பாக்குறாங்க எல்லாத்தையும். வயது ஃபரக்னா பிகுமுல் பஹ்ர ஃபஅன்ஜைனாக்கும் வஅக்ரக்னா ஆல ஃபிர்அவுன வஅன்தும் தன்துரூன். நீங்கள் பார்த்து கொண்டிருக்க அவர்களை நாம மூழ்கடித்தோமே. இந்த படையை வச்சு, இந்த பட்டாளத்தை வச்சு, இந்த ஆதிக்கத்தை வச்சு அல்லவா நம்மளை கொடுமைப்படுத்தினீர்கள். எல்லா ஆட்சி அதிகாரம் வசதி வாய்ப்பு எல்லாமே தோட்டம் துறவு எல்லாம் இவர்களுடைய கண்ணுக்கு முன்னால அழிகிறது. எல்லாத்தையும் விட்டு அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக அனாதைகளாக அவர்கள் அந்த நீரில அகப்பட்டிருக்கிறார்கள். எல்லாம் கண்ணால பாக்குறாங்க. பார்த்தவங்க எவ்வளவு நன்றி உள்ளவர்களா அல்லாஹ்வுக்கு இருந்திருக்க வேண்டும். நன்றி கெட்டவங்களா மாறிட்டாங்களே. அல்லாஹ் அந்த நியமத்தை மட்டுமா செஞ்சான்? கடல் கடந்து போறாங்க. இவர்கள் இருந்தது தீஷ் என்ற பாலைவனம். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல உட்கார்ந்து இருக்கிறோம். பக்கத்துலதான் நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைகள் குளுமையானது. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 25-30 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும். எல்லாம் ஃபேனை ஆஃப் பண்ணிட்டோம்னா பயான் என்னதான் நல்லதா இருந்தாலும் எப்படா முடிப்பாங்க? வருமா இல்லையா? சிந்தித்து பாருங்க. அப்ப பாலைவனத்தினுடைய வெப்பம் எப்படிப்பட்டது? அப்ப அந்த பாலைவனத்தினுடைய அந்த வெப்பம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க போற இடங்களுக்கெல்லாம் மேகங்களை அல்லாஹ் ஓட்டி செல்கின்றான். மண்ணு சல்வாங்கிற சிறந்த உணவை தருகின்றான். அர்துல் முகத்தஸா புனிதமிக்க நகரத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வசிப்பிடமாக தருகின்றான். இப்ப மக்கா புனிதமானது, மனிதா புனிதமானது. யார் புனிதமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? முஸ்லிம்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த இந்துக்கள் ஏற்றுக்கிறார்களா? கிறிஸ்தவர்கள் ஏற்கிறார்களா? யூதர்கள் ஏற்கிறார்களா? இல்ல. ஆனால் ஜெருசலம் எல்லோருக்கும் புனிதமானது. யூதனும் அதை புனிதங்கிறான், கிறிஸ்தவனும் புனிதங்கிறான், முஸ்லிம்களும் புனிதம் என்று சொல்கிறார்கள். அப்ப அம்மாம்பரிய புனிதம் மிக்க யாருக்கும் கிடைக்காத ஒரு நிலத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு தருகின்றான். என்ன சொன்னாங்க அந்த நன்றி எட்டவர்கள்? நீயும் உன் கடவுளும் போய் சண்டை போடுங்க, நாம இங்கேயே அமர்கின்றோம். அல்லாஹ் தௌராத் என்ற சிறப்பு மிக்க வேதத்தை அவர்களுக்கு கொடுத்தான். ஆனால் அவங்க என்ன பண்றாங்க? அல்லாஹ்வை விடுத்து காலை கன்றை வணங்கினார்கள், அல்லாஹ்வை மறந்தார்கள். அல்லாஹ்வை நேரடியா பார்க்காத வரைக்கும் உன்னை நம்ப மாட்டோம் என்று மூசாவை நிராகரித்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்கின்றான். குர்ஆனுடைய 33வது அத்தியாயம் 70வது வசனத்தை வாசியுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா தகூனு கல்லதீன ஆதவ் மூசா, மூசாவை துன்புறுத்தினார்களே, மூசாவை படாத பாடுபடுத்தினார்களே, அந்த பனு இஸ்ரவேலர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் நமக்கு சொல்ற அளவிற்கு அவர்கள் தங்களுடைய தன்னை மறந்த காரணத்தினால்தான் இந்த இழிநிலை. ஃபிரௌனிடத்துல சிக்கி கொண்டதும் அதனாலதான். அதற்கு அடுத்தும் அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பை கொடுத்த பிறகும் அதை அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளவில்லை. இன்னைக்கும் அல்லாஹ் அவர்களுடைய கரங்கள்ல ஆட்சியை, அதிகாரத்தை, வசதிகளை, ஆயுதங்களை எல்லாமே கொடுத்திருக்கிறார். ஆனா அவனை கொண்டு நல்லதை விட கெட்டதுதான் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு ஃபிரௌன் கொடூரனாக இருந்தான் என்றால் இன்றைய காலகட்டத்திலையும் அவனை விட்டு அல்லாஹ் எந்த அல்லாஹ் காப்பாற்றினானோ அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தவர்களாக, மனிதர்களை கொடுமைப்படுத்தக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாகிவிட்டார்கள். அந்த மாதிரி நாம ஆகக்கூடாது. நம்ம எல்லோருடைய வாயில அல்லாஹ் ஓத வச்சுட்டானே,
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இறைவா, நேரான பாதையில நம்மை நீ வழி நடத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்களுடைய பாதை. கைரில் மக்தூப், உன்னால் கோபிக்கப்பட்டார்களே அவர்களுடைய பாதை நமக்கு வேண்டாம். இந்த பனு இஸ்ரவேலர்கள் உனக்கு எப்படி நன்றி கெட்டவங்களா மாறி உன்னுடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்களோ அந்த மாதிரி பாதை நமக்கு வேண்டாம் யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு தொழுகையில ஒவ்வொரு ரக்காத்துல ஓது, அப்பதான் ஒரு தொழுகை ஏற்கப்படும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் பனு இஸ்ரவேலர்கள் அந்த நிலையை ஏன் அடைந்தார்கள்? ஒத்த காரணம், தன்னை மறந்த காரணத்தினால். அல்லாஹ்வை மறந்தாங்க, அல்லாஹ் அவர்களை அவர்களுக்கு யாருங்கிறதே மறக்கடித்து விட்டான். அப்ப ஆஷூராவை கடந்திருக்கிறோம் என்றால் நாம யார், நம்முடைய சிறப்பு என்ன, நம்முடைய தகுதி என்ன, அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறான், நேர்வழியை கொடுத்திருக்கிறான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாடத்தை ஆஷூரா நமக்கு நடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மீண்டும் அதே வசனத்தோடு நிறைவு செய்கிறேன். என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன். வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி மறந்து விடாதீர்கள். என்னை நினைவு கூறுங்கள், உங்களை நான் நினைவு கூறுவேன் என்றால் நீங்க யாருங்கிறது உங்களுடைய ஞாபகத்திலே, உங்களுடைய நினைவிலே நான் வைப்பேன். நாம யாருங்கிறத நாம் அறிந்தால்தான் சுதாரிப்போடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக மாறுவோம். அந்த பாடமும் பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த வரலாறிலே நமக்கு இருக்கிறது. அதை பெறக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்கும் மாண்பிற்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆனுடைய 59வது அத்தியாயத்தினுடைய 18, 19, 20, 21 ஆகிய வசனங்களிலே சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டவர்களை, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகத், நாளைய மறுமைக்காக, கடினமான அந்த நாளுக்காக ஒவ்வொருவரும் என்ன தயாரிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்கட்டும். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். வலா தகூனு கல்லதீன நஸ்ஸுல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து விட்டவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள். ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், அல்லாஹ்வை மறந்தவர்களை அல்லாஹ் அவர்களுக்கு மறக்கடித்து விடுவான். ஃபௌலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவர்கள்தான் பாவம் செய்யக்கூடிய, பிழை செய்யக்கூடிய, குற்றம் புரியக்கூடிய கூட்டமாக மாறிவிடுவார்கள். அறிந்து கொள்ளுங்கள். லா யஸ்தவி அஸ்ஹாபுன் நாரி வ அஸ்ஹாபுல் ஜன்னா, சொர்க்கவாசிகளும் நரகவாசிகளும் சமமாக மாட்டார்கள். அஸ்ஹாபுல் ஜன்னதி ஹுமுல் ஃபாயிஸூன், சொர்க்கவாசிகள் தான் வெற்றியாளர்கள். அந்த சொர்க்கத்தினுடைய பாதையை காட்டக்கூடிய வேதத்தை உங்களுடைய கரத்திலே நாம் கொடுத்திருக்கிறோம். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின், இந்த வேதத்தை நாம் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் லராய்தஹு ஹாஷிஅம் முத்தஸத்திஅம் மின் கஷ்யத்தில்லாஹ், அந்த மலையை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பாறைகளால் நிறைந்த அந்த மலை சுக்கு நூறாக நொறுங்கி போயிருக்கும், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பணிந்து போய் இருக்கும். வதில்கல் அம்சாலு நضربها للناس لعلهم يتفكرون, நீங்கள் சுய சிந்தனையை பெற வேண்டும், நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த உதாரணங்களை உங்களுக்கு சொல்கின்றான். பாடம் பெறுங்கள், படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு பெரிய பாடத்தை நடத்துகின்றான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன அற்புதத்தை கொடுத்தானோ அதை விட மகத்தான அற்புதமான வேதத்தை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான். கடலை பிளக்க செய்யக்கூடிய அளவிற்கு உள்ள அந்த நிகழ்வுகள் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கும். அதை விட மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய விஷயங்களை தன்னுடைய வேதமாகிய அல்லாஹ் குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லி இருக்கிறான். அது வாழ்க்கையை சொல்கிறது, வாழ்வியலை சொல்கிறது, நமக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய கடமை என்ன, நம்முடைய உரிமைகள் என்ன என்பதை நமக்கு ஊட்டி வளர்க்கக்கூடிய ஒரு வேதத்தை, அதி அற்புதமான, கடல் பிளக்கக்கூடிய அற்புதத்தை விட மகத்தான அற்புதத்தை பனு இஸ்ரவேலர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த வேதமாகிய தௌராத்தை உண்மைப்படுத்தக்கூடியதாக, தௌராத் சரியான பாதையில தான் இருந்தது என்பதற்கு மார்க் போடக்கூடிய அடிப்படையில, இஞ்சிலை உண்மைப்படுத்தக்கூடிய அடிப்படையில ஒரு வேதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறான். வேதத்தை விட்டு, குர்ஆனை விட்டு நம்முடைய முகத்தை நாம் திருப்பி கொண்டோம் என்று சொன்னால்
பனு இஸ்ரவேலர்களுக்கு ஏற்பட்ட அதே நிலைதான் நமக்கும் ஏற்படும். அந்த நிலையை விட்டு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வேதத்தோடு நம்முடைய தொடர்பை பலப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. நாம் யார் என்று நம்மை அறிந்து சுதாரிப்போடு நம்முடைய வாழ்க்கையை முன்னெடுக்கக்கூடிய நல்ல மக்களாக நாம் திகழ வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.